முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் வரும் மார்ச் 8ஆம் தேதி திமுக கூட்டணியினர் ஒன்றாக கைகோர்க்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மார்ச் 8ஆம் தேதி கைகோர்க்கும் திமுக கூட்டணி தலைவர்கள். சென்னைக்கு நாளை காங்கிரஸ் பிரதிநிதிகளும் வருகிறார்கள். கூட்டணி சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். திமுக பேச்சுவார்த்தை குழு காங்கிரசுடன் நாளை காலை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் என்ற செய்தியும் இருக்கிறது. சென்னைக்கு நாளை காங்கிரஸ் பிரதிநிதிகள் வருகிறார்கள். இந்நிலையில் மார்ச் 8ஆம் தேதி திமுக கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக கைகோர்க்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கேரளாவிலிருந்து இன்று இரவு சென்னை திரும்புகிறார். எனவே நாளை காலை திமுக பேச்சுவார்த்தை குழு காங்கிரசாருடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். மார்ச் 8ஆம் தேதி திமுக கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக கைகோர்க்கிறார்கள். சென்னைக்கு நாளை வரும் காங்கிரஸ் பிரதிநிதிகள். கூட்டணி சிக்கலுக்கு முடிவு கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின். மார்ச் 8இல் கைகோக்கும் திமுக கூட்டணி தலைவர்கள். முடிவுக்கு வருகிறதா காங்கிரஸ் திமுக கூட்டணி சிக்கல்? தொடர்ந்து கூடுதல் தொகுதிகள் என்பதில் உறுதியாக நிற்கும் காங்கிரஸ். திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நாளை காங்கிரஸ் பேச்சு. அதிகாரப்பூர்வமாக திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கேரளாவிலிருந்து இன்று இரவு சென்னை திரும்புகிறார். கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் என காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. தொடர்ந்து அதிக தொகுதிகள் என்பதில் காங்கிரஸ் நிற்கிறது. இந்நிலையில் திமுக தலைமையின் முடிவு என்ன? இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி செல்லும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தற்போது வரை கூடுதல் தொகுதிகள் பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. முப்பத்து 9 தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள், உள்ளாட்சியில் 20 விழுக்காடு என்று டெல்லி தலைமை மூலமாக காங்கிரஸ் சார்பாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் காங்கிரசுக்கு 25லிருந்து 28 இடங்கள் தான் கொடுக்கும் முடிவில் திமுக தலைமை இருக்கிறது. இந்நிலையில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி செல்லும், எத்திசையில் செல்லும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன.
சிக்கலுக்கு முடிவு கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின். மார்ச் 9 கைகோர்க்கும் திமுக கூட்டணி தலைவர்கள். சென்னைக்கு நாளை வரும் காங்கிரஸ் பிரதிநிதிகள். முடிவடைகிறதா காங்கிரஸ் திமுக கூட்டணி சிக்கல்? தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் இழுத்திருக்கிறது திமுக. அதேபோல முன்னாள் முதல்வர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வமும் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்நிலையில் நாளை காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன். கூட்டணி சிக்கலுக்கு தீர்வு காண்கிறாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? மார்ச் 9 கைகோர்க்கிறார்கள் திமுக கூட்டணி தலைவர்கள். திமுக பேச்சுவார்த்தை குழு காங்கிரசுடன் நாளை காலை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதிகாரப்பூர்வமாக திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கேரளாவிலிருந்து இன்று இரவு சென்னை திரும்புகிறார். கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் என்று காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தையில் நாளை ஈடுபட உள்ளது. 39 தொகுதிகள், 2 ராஜ்யசபா, உள்ளாட்சியில் 20 விழுக்காடு என டெல்லி தலைமை மூலமாக காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் நாளை பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கூடுதல் தொகுதிகள் பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கும் நிலையில் இவ்வளவு தொகுதிகள் தான் தர முடியும் என்பதில் திமுக தலைமையும் உறுதியாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் யாருக்குத்தான் ஆசை இருக்காது? கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேசியிருந்தார். தாவேக உடனான பின் பேச்சுவார்த்தையையும் அவர் மறுக்கவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் திமுக நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார்கள்.